மத்திய அரசின் உதய் திட்டத்தில் தமிழக அரசு இணைந்துள்ளதால் 2016-17 நிதியாண்டில் அனுமதிக்கப்பட்ட தமிழக அரசின் நிதி பற்றாக்குறை அனுமதிக்கப்பட்ட 3% காட்டிலும் உயர்ந்து மொத்த நிதி வருவாயில் 4.58% உயர்ந்திருக்கிறது. இதற்கான காரணத்தை பார்க்கலாம். உதய் திட்டத்தில் தமிழக அரசு இணைந்ததால் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் கடனான 30,420 கோடி ரூபாயில் 75% தொகையான 22,815 கோடி ரூபாயை மாநில அரசே ஏற்றுக்கொண்டுள்ளது. மீதமுள்ள 25%மான 7,605 கோடி ரூபாயை கடன் பத்திரமாக வெளியிட மின்வாரியம் முடிவு செய்துள்ளது. அரசே கடனை ஏற்பதால் ஆண்டிற்கு 2,882 கோடி ரூபாய் வட்டிச் செலவு மிச்சமாகும் என்றும் 2,282 கோடி ரூபாய்க்கான மூலக்கடனை திருப்பிச் செலுத்துவதற்கான நிதிச்சுமையும் குறையும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மின்வாரியத்தின் கடன் 81,000 கோடி என்கிறார் மின்வாரிய பொறியாளர் சங்கத்தை சேர்ந்த காந்தி. 30,420 கோடி ரூபாயை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாநில அரசு மிச்சம் இருக்கக்கூடிய 51,000 கோடி ரூபாயை என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பற்றி அந்த திட்டத்தில் சொல்லவில்லை. ஆக மீண்டும் அந்த கடன் மின்வாரியத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் உண்மையான விஷயம். இந்த திட்டத்தின் மூலம் மின்சார வாரியத்திற்கு 201 கோடி ரூபாய் சேமிப்பு ஏற்படும். ஆண்டிற்கு இதன் மூலம் தமிழக அரசு மற்றும் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு 1,335 கோடி ரூபாய் மிச்சமாகும் என்று தமிழக அரசின் பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இனி மின் கொள்முதலில் வாரியம் சிக்கன நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்கிறார் இந்த துறையில் பணியாற்றிய முன்னாள் அதிகாரி. முதலாவதாக அவர்கள் மின்சாரம் வாங்கக்கூடிய விலையை குறைக்க வேண்டும். மிக அதிக விலை கொடுத்து வாங்குவதாக மத்திய அரசாங்கமே சொல்லியிருக்கின்றது. அதை குறைத்து குறைவான விலைக்கு வாங்கினால் மின்சார வாரியத்துக்கு லாபம் கிடைக்கும். தமிழக அரசின் நிதி பற்றாக்குறை அனுமதிக்கப்பட்ட 3% காட்டிலும் அதிகம் இருக்க இந்த ஆண்டு மற்றும் சட்ட திருத்தம் செய்து கொள்ள மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதால் வரும் நிதியாண்டில் மின்வாரிய செலவுகளை குறைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ரமேஷ்.